ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஓடையில் வேண்டுமென்றே விழுந்தாயா அல்லது மயக்கம் வந்து விழுந்தாயா என்று குந்தவை வானதியிடம் கேட்க, வேண்டுமென்று எதற்காக விழ வேண்டும்? மயக்கம் வந்துதான் விழுந்தேன். தாங்களும் அந்த வானர் குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள். காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாகத் தோன்றவில்லையே. இந்த ஜன்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜன்மத்திலும் நன்றி உள்ளவளாயிருப்பேன். இந்த ஜன்மம் இத்துடன் முடிந்து போய்விட்டது போல் பேசுகிறாயே. நான் சொல்கிறேன் கேள் வானதி. வீணாக மனதை வருத்தப்படுத்திக் கொள்ளாதே. அருள்மொழிவர்மனுக்கு அபாயம் எதுவும் வந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. சற்று முன் அரண்மனை முற்றத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்குச் சொன்னதையே உனக்கும் சொல்லுகிறேன். அன்றொரு நாள் காவிரி தாய் என் தம்பியை காப்பாற்றினாள். அதுபோல சமுத்திரராஜனும் அவனை காப்பாற்றியிருக்க வேண்டும். சீக்கிரத்தில் நல்ல செய்தியை நாம் கேள்விப்படுவோம். எந்த ஆதாரத்தைக் கொண்டு இவ்வளவு உறுதியாக தைரியம் சொல்லுகிறீர்கள் அக்கா? என் மனத்துக்குள் ஏதோ ஒன்று சொல்லுகிறது. என் அருமை தம்பிக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் அது என் உள்மனத்திற்கு தெரிந்திருக்கும். நான் இப்படி சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். மனது சொல்வதில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை அக்கா. உள்மனத்திலும் நம்பிக்கை இல்லை, வெளிமனத்திலும் நம்பிக்கை இல்லை. நீ அப்படி எவ்வளவு தீர்மானமாகச் சொல்லுகிறாய்? என் உள்மனத்திலும் வெளிமனத்திலும் சில நாளாக ஒரு பிரமை தோன்றிக் கொண்டிருந்தது. தூக்கத்தில் கனவிலும் தோன்றியது. விழித்து கொண்டிருக்கும் போதும் சில சமயம் அப்படி பிரமை உண்டாயிற்று. அது என்ன வானதி? தண்ணீரில் தங்கள் தம்பியின் முகம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. என்னை அழைப்பது போலவும் இருந்தது. கனவிலும் இந்த பிரமை அடிக்கடி ஏற்பட்டு வந்தது. அதை ஏன் பிரமை என்று சொல்லுகிறாய்? நமக்கு வந்திருக்கும் செய்திக்கும் உன்னுடைய மனத்தோற்றத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறதே. இன்னும் முழுவதும் கேட்டால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான பிரமை என்பதை அறிவீர்கள். ஓடையில் மயக்கம் போட்டு விழுந்தேன் அல்லவா? அப்போது நான் நாகலோகத்துக்கே போய்விட்டேன். அங்கே ஒரு திருமண வைபவம் நடந்தது. யாருக்கும் திருமணம். அதைச் சொல்ல விருப்பமில்லை அக்கா. மொத்தத்தில் மனத்தில் தோன்றுவதிலும் கனவில் தோன்றுவதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் தான் இனிமேல் நம்புவது என்று தீர்மானித்திருக்கிறேன். வானதி, நீ சொல்வது முற்றிலும் தவறு. கண்ணால் காண்பதும் காதினால் கேட்பதும் சில சமயம் பொய்யாக இருக்கும். மனத்திற்குள் தோன்றுவதுதான் நிச்சயம் உண்மையாயிருக்கும். கதைகள், காவியங்களிலிருந்து இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் நான் உனக்குச் சொல்லுவேன். பிறகு ஒரு சமயம் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா. இப்போது எனக்கு விடை கொடுங்கள் என்றாள் வானதி. இளவரசி குந்தவைக்கு ஒரே வியப்பாய் போய்விட்டது. இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமும் திடீரென்று எப்படி ஏற்பட்டன என்று ஆச்சரியப்பட்டாள். வானதி, இது என்ன அவசரம்? அப்படியே நீ கட்டாயம் ஊருக்கு போக வேண்டும் என்றாலும் சில நாள் கழித்து புறப்படக்கூடாதா? இப்போது நாடெங்கும் ஒரே குழப்பமாயிருக்குமே. உன்னை தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க வேண்டாமா? எனக்கு என்ன பயமக்கா? கொடும்பாளூரிலிருந்து என்னை அழைத்து வந்த பல்லக்கு தூக்கிகளும் காவல் வீரர் 4 ஒரு வேலையுமின்றி இத்தனை காலம் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே என்னை திரும்ப அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். அழகாய் இருக்கிறது. உன்னை அப்படி நான் அனுப்பிவிடுவேன் என்றா நினைக்கிறாய்? உங்களை நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா. எனக்கு பயமொன்றுமில்லை. கொடும்பாளூர் வானதியை இந்த நாட்டில் யாரும் எதுவும் செய்ய துணிய மாட்டார்கள். அதிலும் இளைய பிராட்டியின் அன்பு குகந்த தோழினான் என்பது யாருக்கு தெரியாது? ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள். போகும்போது அந்த குடந்தை ஜோதிடரின் வீட்டுக்கு இன்னொரு தடவை போய் அவரை சில விஷயங்கள் கேட்க விரும்புகிறேன். அவ்விதம் செய்யலாமா? அவரிடம் எனக்கு கூட வரவேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் நீ இவ்வளவு அவசரப்படுகிறாயே. இல்லை அக்கா, இந்த தடவை அவரை நான் தனியாக பார்த்து ஜோதிடம் பார்க்க விரும்புகிறேன். குந்தவை மூக்கின் மீது விரலை வைத்து ஆச்சரியப்பட்டாள். இந்த பெண் ஒரு நாளில் ஒரு ஜாம நேரத்தில் இவ்வளவு பிடிவாதக்காரியாக மாறிவிட்டது எப்படி என்று இளவரசிக்கு புரியவே இல்லை. அவள் பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள். சரி வானதி, உன் விருப்பம் போலச் செய்யலாம். நீ பிரயாணத்துக்கு செய்ய வேண்டிய ஆயத்தத்தைச் செய். அதற்குள் சிறையில் இருக்கும் அந்த வானர்குலத்து வீரகுமாரனை விடுதலை செய்துவிட்டு வருகிறேன் என்றாள். வானதியை விட்டு பிரிந்ததும் அரசளங்குமரி நேரே பழையாறை சிறைச்சாலைக்குச் சென்றாள். காவலர்களை வெளியிலேயே நிறுத்திவிட்டு தான் மட்டும் வந்தியத்தேவன் அடைபட்டிருந்த இடத்துக்கு போனாள். அவன் தனி அறையில் பூட்டப்பட்டிருந்தான். சிறையின் உச்சியை பார்த்து கொண்டு உற்சாகமாக தெம்மாங்கு பாடிக்கொண்டிருந்தான். வானச் சுடர்களெல்லாம் மானே உந்தனைக் கண்டு மேனி சிலிர்க்குதடி, மெய்மறந்து நிற்குதடி. குந்தவை அருகில் வந்து நின்று தொண்டையை கனைத்த பிறகுதான் அவளை திரும்பி பார்த்தான். உடனே எழுந்து நின்று, வருக வருக இளவரசியாரே வருக, ஆசனத்தில் அமருக என்று உபசரித்தான். எந்த ஆசனத்தில் அமரட்டும் என்று இளவரசி கேட்டாள்.
இது தங்கள் அரண்மனை, இங்கு நடப்பது தங்கள் ஆட்சி, தங்கள் ஆணை. இங்குள்ள சிம்மாசனம் எதில் வேண்டுமானாலும் தாங்கள் விருப்பம் போல அமரலாம் என்றான் வல்லவரையன். ஐயா, உமது முன்னோர்கள் ஆணை செலுத்தி மூவுலகையும் ஆண்டபோது வல்லத்து அரண்மனை இவ்விதம்தான் இருந்தது போலும். எங்கள் நகரில் இந்த இடத்தை சிறைச்சாலை என்று சொல்லுவார்கள் என்றாள் இளவரசி. அம்மணி, எங்கள் ஊரில் இப்போது அரண்மனையும் இல்லை, சிறைச்சாலையும் இல்லை. பல தேசத்து அரசர்களுமாக சேர்ந்து அரண்மனை, சிறைச்சாலை எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள் 100 வருஷத்துக்கு முன்பு. ஏன் ஏன் வல்லத்து அரண்மனையின் மீது, சிறையின் பேரிலும் அவர்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்? எல்லாம் ஒரு கவிஞரால் வந்த வினை. அதெப்படி? என் குலத்து முன்னோர்கள் தென்னாட்டின் பேரரசர்களாக அரசு புரிந்த நாளிலே காலாகாலத்தில் கப்பம் செலுத்தாத அரசர்களை அதிகாரிகள் சிறை பிடித்துக் கொண்டு வருவார்கள். அரண்மனை முற்றத்தின் இருபுறத்திலும் அரசர்களை அடைத்து வைக்கும் சிறைகள் இருந்தன. சக்கரவர்த்தி கருணை புரிந்து எப்போது தங்களை வரும்படி சொல்லி அனுப்புவார், மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பலாம் என்று அந்த சிற்றரசர்கள் காத்திருப்பார்கள். பேரரசரை காணும் பேறு அவர்களுக்கு எளிதிலே கிட்டாது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கவிஞர்களும் புலவர்களும் சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்கு போவார்கள். சக்கரவர்த்தி முன்னிலையில் பாடல்களைச் சொல்லி பரிசுகள் பெற்றுக்கொண்டு திரும்பிச் செல்லுவார்கள். அப்போது சிறையில் காத்திருக்கும் சிற்றரசர்கள், அடடா, இந்த புலவர்களுக்கு வந்த யோகத்தைப் பார், இவர்கள் கொண்டு போகும் பரிசுகளைப் பார் என்று சொல்லி வியப்பார்கள். ஓஹோ, இந்த புலவன் கொண்டு போவது என் வெண்கொற்ற குடையல்லவா என்பான் ஓர் அரசன். அடடே, இந்த கவிஞன் என் சிவிகையில் அமர்ந்து போகிறானே என்பான் இன்னொரு வேந்தன். ஐயோ, என் பட்டத்து யானையை இவன் கொண்டு போகிறானே என்பான் இன்னொரு மன்னன். இது என் குதிரை, இந்த கவிராயனை என் குதிரை கட்டாயம் ஒரு நாள் கீழே தள்ளிவிடும் என்று சொல்லி மகிழ்வான் வேறொரு அரசன். எல்லா புலவர்களுக்கும் கடைசியில் இன்னொரு புலவர் வந்தார். அவர் சிறையில் இருந்த சிற்றரசர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டார். கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்குச் சென்று இந்த பாடலைச் சொன்னார். என் கவிகை என் சிவிகை, என் கபசம் என் துவசம், என் கரியீது என் பரியீது என்பரால் பன்கவள மாவேந்தன் வாணன் வரிசை பரிசு பெற்ற பாவேந்தரை வேந்தர் பார்த்து. இவ்விதம் இந்த புலவர்கள் பாடிய பாடல் தமிழ்நாடெங்கும் அப்பாலும் பரவிவிட்டது. மக்கள் அடிக்கடி பாடியும் கேட்டும் மகிழ்ந்தார்கள். இதனால் எங்கள் ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்துவிட்டது. எல்லா அரசர்களுமாகச் சேர்ந்து வந்து படையெடுத்து எங்கள் ஊரையும் அரண்மனையையும் சிறைச்சாலையையும் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். எல்லாவற்றையும் அழித்தாலும் அந்த கவியின் பாடலை அழிக்க முடியாதல்லவா? உங்கள் குலம் பாக்கியம் செய்த குலம்தான். அதன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். வாணர் குலத்தின் வீரப்புகழை கெடுக்க நான் ஒருவன் இப்போது ஏற்பட்டிருக்கிறேன். இந்த உண்மையை நீரே ஒப்புக்கொள்ளுகிறீர் அன்றோ? ஒப்புக்கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? அடிமைத்தனங்களுக்குள்ளே பெண்ணடிமை மிக பொல்லாதது. ஒரு பெண்மணியின் வார்த்தையை கேட்கப் போய் என் முன்னோர்களின் குலப்புகழுக்கு நான் மாசு தேடிக்கொள்ள நேர்ந்தது. ஓடி ஒளிந்து மறைந்து திரிந்து உயிர் வாழ நேர்ந்தது. என் கோபத்தையெல்லாம் அந்த வைத்தியர் மகனை கொன்று தீர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தேன். அதற்கும் ஒரு தடை வந்து குறுக்கிட்டு விட்டது. ஐயா, வைத்தியர் மகன் பினாகபாணி மீது உமக்கு ஏன் அவ்வளவு கோபம்? கோபத்துக்கு வேண்டிய காரணம் இருக்கிறது. நல்லாளை பிடித்து என்னோடு கோடிக்கரைக்கு அனுப்பினீர்கள். அவன் என் காரியத்தையே கெடுத்துவிட இருந்தான். அது போகிறதென்றால் சற்று முன் இந்த ஊர் வீதியில் அவன் என்னை பகைவர்களின் ஒற்றன் என்று சொல்லி பழுவேட்டரையர்களிடம் பிடித்து கொடுக்க பார்த்தான். அங்கிருந்து தப்பி வந்தால் அரண்மனை முற்றத்தில் 1000-10,000 பேருக்கு எதிரில் என்னை பழுவூர் ராணியின் ஒற்றன் என்று குற்றம் சாட்டினான். வல்லத்து இளவரசரே, அது உண்மையல்லவா? எது உண்மையல்லவா? நீர் பழுவூர் ராணி நந்தினி தேவியின் ஒற்றன் என்று பினாகபாணி குற்றம் சாட்டியதை கேட்கிறேன். உண்மையைச் சொல்வீரா? நான் உண்மை சொல்லுவதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் தேவி. ஆஹா, அது என்ன விரதம்? அரிச்சந்திர நதிக்கரையில் பழுவூர் ராணியை பார்த்ததிலிருந்து அப்படிப்பட்ட விரதம் எடுத்துக்கொண்டீரோ? இல்லை இல்லை, அதற்கு முன்னாலேயே இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். நான் உண்மைக்கு மாறானதைச் சொல்லிக் கொண்டிருந்த வரையில் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் வாய் தவறி இளவரசர் நாகைப்பட்டினத்தில் பத்திரமாயிருக்கிறார் என்று சொன்னேன். ஒருவரும் நம்பவில்லை. கேட்டவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். எவ்வளவு தவறான காரியத்தைச் செய்தீர்! உம்முடைய வார்த்தையை அவர்கள் நம்பாததே நல்லதாய் போயிற்று. நம்பியிருந்தால் எவ்வளவு பிசகாக போயிருக்கும். இனிமேல் எப்போதும் இத்தகைய தவறுகள் நேரவே நேராது. உமது வாக்குறுதிக்கு மிக்க நன்றி. என்ன வாக்குறுதி கொடுத்தேன்? இனிமேல் தவறு ஏதும் நேராமல் நான் இட்ட காரியத்தை செய்வதாக. கடவுளே,
அப்படி நான் ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. போதும், என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்து விடுங்கள். என் வழியே போகிறேன். அப்படியானால் உமக்கு விடுதலை கிடையாது. இந்த சிறையிலேயே நீர் இருந்து வர வேண்டியதுதான் என்றாள். வந்தியத்தேவன் கலகலவென்று சிரித்தான். நீர் எதற்காகச் சிரிக்கிறீர்? நான் சொல்வது வேடிக்கை என்றா? இல்லை தேவி, இந்த சிறையிலிருந்து தாங்கள் என்னை விடுதலை செய்யாவிட்டால் நான் இதிலிருந்து தப்பிச் செல்ல முடியாதா? இளவரசி ஒரு கணம் வந்தியத்தேவனை தன் மலர்ந்த கண்களினால் உற்று பார்த்துவிட்டு, ஐயா, நீர் கெட்டிக்காரர்தான். அதிலும் சிறையிலிருந்து தப்பிச் செல்வதில் மிக கெட்டிக்காரர். பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து தப்பிச் சென்றவருக்கு இது ஒரு பிரமாதமா என்றாள். அப்படியானால் நீங்களே கதவை திறந்து என்னை விடுதலை செய்யுங்கள். நானே இந்த சிறையை திறந்து விடலாம், அல்லது நீரும் தப்பிச் செல்லலாம். ஆனால் இன்னொரு சிறைச்சாலையிலிருந்து நீர் தப்ப முடியாது. சின்ன பழுவேட்டரையரின் பாதாள சிறையை சொல்லுகிறீர்களா? இல்லை இல்லை, அதுவும் உமக்கு லட்சியமில்லை. பாதாள சிறைவாசலில் காத்திருக்கும் புலிகளையும் வென்றுவிட்டு தப்பிச் சென்று விடுவீர். பின்னே எந்த சிறையை சொல்லுகிறீர்கள்? என்னுடைய இதயமாகிற சிறைச்சாலையைத்தான் சொல்லுகிறேன். தேவி, நான் வீடு வாசலற்ற அனாதை. என்னுடைய குலப்பெருமையெல்லாம் பழங்கதை, கவிஞர் கற்பனை. தாங்களோ 3 உலகையும் ஒரு குடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் செல்வகுமாரி. யார் கண்டது? இந்த சோழகுலத்தின் பெருமையும் ஒரு நாள் பழைய கதை ஆகலாம். ஆயினும் இன்றைக்கு தாங்கள் இந்நாட்டில் இணையற்ற அதிகாரம் படைத்தவர். சக்கரவர்த்தியும் பழுவேட்டரையர்களும் முதல் மந்திரியும் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடக்க துணிய மாட்டார்கள். இதெல்லாம் உண்மையாயிருந்தால் நீர் மட்டும் எவ்விதம் என் அதிகாரத்தை மீற முடியும்? அரசாங்க அதிகாரம் வேறு விஷயம். தாங்கள் நெஞ்சின் அதிகாரத்தை அல்லவா குறிப்பிட்டீர்கள்? அதிலேதான் என்ன தவறு? நம் இருவருக்கும் அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். களிப்பில மெருகும் சோகத்தில வாட்டமும் வானதியின் புறத்தோற்றத்தில் காணப்பட்டது போல சுபாவத்தில் முரண்பாடுகளை அதிநுட்பமா உணர்த்திக்கிட்டு வரார் ஆசிரியர். இந்த கட்டத்தில் பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமா இருக்கார் என்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்குது. ஆனா அந்த ஓடக்கார பெண் தங்கிட்ட 1000 உயிர்கள் இருந்தாலும் அத்தனையும் அவருக்கு அர்ப்பணம் செய்வாளாமே, இந்த செய்தி வேதனை அளிக்குது. இது இப்படி இருக்க தன்னை அடிக்கடி நந்தவனத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் அந்தரங்கம் பேசி வந்த இளைய பிராட்டி இப்போதெல்லாம் தனிமையை நாடுறாங்க. அது மட்டுமா, சுத்தி இருக்கிற எல்லாருமே கூடி கூடி பேசுறாங்க. எல்லாமே மர்மமா இருக்குது. மொத்தத்துல அடைக்கலமா வந்த இடமே சிறைச்சாலை போல ஆயிட்டுது. அடுத்த காட்சியை சிறைச்சாலையிலேயே அமைச்சிட்டார் கல்கி. மாதோட்ட சிறையோ, பழையாறை சிறையோ, ஏன் தஞ்சாவூர் நிலவரையோ, கப்பலின் அடித்தளத்தில் இருண்ட அறையோ, எதிலுமே குந்தவையின் நினைவோடையே இருந்துகிட்டு வர வல்லவரையனுக்கு என்ன குறை? பல காரணங்களால வேற யாரையாவது காஞ்சிக்கு அனுப்பலாமேன்னு அனிருத்தர வேண்டினா குந்தவை. அவரோ வந்தியத்தேவன் தான் பொருத்தமான ஆள்னு சொல்லிட்டார். ராஜாங்க விஷயம் ஏற்பாடு பண்றவர் பேரரசின் முதன் மந்திரி. தன் உள்ளத்தை திறந்து காட்ட வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. சுவாரஸ்யமான கட்டத்தில் இருக்கும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.